இந்த காலவெளியிலே கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம லூக்கா புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் சொன்ன ஜெபத்தை குறித்ததான ஓமைகளை நாம் பார்க்கணும், தியானிக்கலான் இருக்கிறேன். ஆண்டவர் லூக்கா புஸ்தகத்துல 4 ஜெபம் சம்பந்தமான ஓமைகளை சொல்லியிருக்கிறார். முதலாவது லூக்கா 11ஆம் அதிகாரத்துல 5 முதல் 8 வசனத்தை பார்க்கும்போது, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனா இருக்கிற இடத்தில் பாதி ராத்திரியில் போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமா என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பெருவிதமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாக இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாக, அதாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்றார். இந்த இடத்துல ஆண்டவர் வருந்தி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்றாரு. நண்பர் சிநேகிதர்கள் நிமித்தம் கொடாவிட்டாலும் ரொம்ப ரெக்யூஸ் பண்ணி அதை ஆண்ட சமூகத்துல வருந்தி கேட்கற நிமித்தம், இவனுடைய அந்த ரெக்யூசேஷன் நிமித்தம் அந்த ராத்திரி ஆனாலும் பரவாயில்ல எழுந்து கொடுத்துருவான் அப்படின்றாரு. ஸோ வருந்தி ஜெபிக்கணும் அப்படிங்கிறது ஒரு அனுபவமா இருக்கிறது. சில விஷயங்களுக்கு பத்திமைங்கிற குருடம் கூட பாத்தீங்கன்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ரொம்ப வருந்தி கூப்பிடுவான். ஆனா மற்றவங்க சீடர்கள் எல்லாம் கூட அதட்டினா கூட முன்னிலும் அதிகமா அவன் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய அந்த பணிவான அந்த வருந்தி கேட்கற நிமித்தம் ஆண்டவரை நின்று அவனை விளைத்து வர சொல்லி அவனுக்கு பார்வையை கொடுத்தார் என்று நம்ம வாசிக்கிறோம் மார்க்கு புஸ்தகத்துல. தேவனுடைய பிள்ளைகளே, சில ஜபங்கள் வருந்தி ஜபிக்க வேண்டியதா இருக்கிறது. 1 ராஜாக்கள் 13ஆவது அதிகாரத்துல எரேமியாங்கிற ராஜா யூதாவிலிருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசிக்கு விரோதமா கையை நீட்டுவான். அவனை பிடியுங்கள், கை மறத்து போவோம், அப்படியே கையை மடக்க முடியாத நிற்பான். அப்போ ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணுன்னு கேட்பான். வேதம் சொல்லுது, யூதாவிலிருந்து வந்த அந்த தீர்க்கதரிசி, பெத்தேலுக்கு வந்த தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, வருந்தி ஆண்டவரத்துல ஜெபிப்பான். வருந்தி ஆண்டவரே அவன் கையை சுத்தமாக்குன்னு சொல்லுவான். அப்புறமே அது சரியாகும். சில விஷயங்கள்ல ஆண்டவர் வருந்தி ஜெபிக்கபடி விரும்புகிறார். வருந்தி ஜெபிக்கும் போது அவருடைய மனம் இறங்குகிறது. 2வது லூக்கா 13ஆவது அதிகாரத்துல 6 முதல் 9, 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனத்துல பார்க்கும்போது அங்கே வேறொரு உண்மையை சொல்றார். அப்பொழுது அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, ஏதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஆண்டவர் பரிந்து பேசி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத இந்த ஓமை மூலமா ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். பரிந்து பேசி ஜெபிக்கணும். இதைத்தான் நம்ம திறப்பின் வாசல் ஜெபம் அப்படின்னு நம்ம சொல்றோம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 13 வாசிக்கும் போது,
ஆண்டவர் வந்து இந்த ஜனங்களெல்லாம் நான் அழிக்கட்டும், இன்னும் நான் பெரிய ஜாதியாக்கு மோசைட்டு சொல்லும்போது மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. மோசையோட ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் வந்து அந்த உக்கிரத்தை விட்டு ஒரு இறங்குவார், செய்ய நினைத்த தீங்குக்கு மனசாப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கும். சங்கீதம் 106:23 அது சம்பந்தமான ஒரு வசனம் சொல்லியிருக்கிறது. அன்பானவர்களே, பரிந்து பேசி ஜெபிக்கிறது கட்டாயமா தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்காக, தேசத்தின் மீட்புக்காக, ஜனங்களுடைய அக்கிரமங்களை ஆண்டவர் மன்னிக்கத்தக்கதாக தினந்தோறும் நாம் பரிந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். அப்படி ஜெபம் செய்தவர்களே ஆண்டவர் குறிப்பிடுகிற மனிதர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா மோசே, சாமுவேல், எரேமியா, இவர்கள் எல்லாம் அப்படி ஜெபித்த தேவ மனிதர்கள். எரேமியா 15:1 ஆண்டவர் சொல்வார், மோசேயும் சாமுவேலும் எனக்கு முன்பாக வந்து நின்றால் கூட நான் அந்த ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியாதுன்னு சொல்லுவார். ஸோ அந்த மோசே, சாமுவேல்லாம் ஜனங்களுக்காக தேவ சமூகத்துல பரிந்து ஜெபிப்பார்கள். சங்கீதம் 99:6 பார்த்தீங்கன்னா அவருடைய ஆசாரியர்களில் மோசேயும் ஆரோனும் அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிடுகிறதுல சாமுவேலும் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் ஜெபத்து விண்ணப்பத்தை கேட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. பரிந்து பேசி எல்லா மனுஷருக்காகவும் ஆளுகை செய்வர்களுக்காகவும் நம்ம அப்படி பரிந்து ஜெபிக்கணும், சோத்திரங்களை விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். எரேமியா என்ன சொல்றார், என் தலை கண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமா இருந்தால் நலமா இருக்கும் அப்படின்றாரு. எரேமியா 18:20 நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு வசனங்களை விளக்கிறதுக்கு சமயம் இல்லை. அதுல பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நான் அந்த ஜனத்துக்கு நன்மை பேச உம்முடைய உக்கிரத்தை அவர்களை விட்டு திருப்புவதற்காக அவர்களுக்காக நன்மை பேசும்படி உமக்கு முன்பாக நான் நின்றதை நினைக்கிறேன்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் ரொம்ப முக்கியமானது. நம்ம தேசத்துக்காக நம்ம எத்தனையோ காரியங்களுக்காக அப்படி பரிந்து ஜெபிக்க வேண்டிய தேவைகள் நிறைய இருக்கிறது. அப்படி பரிந்து ஜெபிக்கிறது இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு கெஞ்சி பிரார்த்தனை பண்ணுகிறான். இப்படி இப்ப ஜெபம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் விண்ணப்பம் பண்ணுவன் இல்லை என்று கர்த்தர் ஆச்சரியப்படுகிறார் என்று ஏசாயா 59:16 சொல்லப்பட்டிருக்கு. திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று வருத்தப்படுவதாகவும் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த பரிந்து பேச ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப முக்கியமானது. தினந்தோறும் சற்று நேரமாயும் நம்முடைய ஜெப வேளையிலே இந்த மாதிரி பரிந்து ஜெபிக்க நம்ம பழகிட்டால் நல்லா இருக்கும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்ன ஒரு உவமை லூக்கா 18 சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உவமை சொல்றாரு. அதாவது ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருந்தா, அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமா இருந்தான். அந்த பட்டணத்துல ஒரு விதவை இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில் இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்வேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்று ஆண்டவர் சொல்றார். இப்பேற்பட்ட கல்லான இருதய உடையவனா இருந்தா கூட தினந்தோறும் போய் கேட்க கேட்க அவன் மனசு இறங்கும். அதனால நீங்க கூட உங்களுக்கு உடனே பதில் கிடைக்காட்டாலும் உங்க ஜெபங்கள் தடபடுவது போல தெரிந்தாலும் ஜெபம் ரொம்ப நாளா ஜெபிக்கிறோமேன்னு சொல்லி சோர்ந்து போகாம நீங்க ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, பதில் கிடைக்கும் வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா நீடிய பொறுமையாக இருந்து உங்களுக்கு நியாயம் செய்வார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி ஜெபம் பண்ணது பைபிள்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, வேதம் சொல்கிறது யாபேஸ்ங்கிறவர் அவருடைய பேரின் அர்த்தம் துக்கத்தின் மகன். ஆனா அவர் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை எல்லையை பெரிதாக்கணும், உமது கரம் எப்போதும் என் கூட இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை அதுக்கு நீங்க விலைக்கு காக்கணும் அப்படின்னு சொல்லி
விடாம ஜெபம் பண்ணி தன்னுடைய அந்த துக்கங்கிற பேரே அவர் மாற்றத்தக்கதாக தன் சகோதரர் நடுவிலே அவரே கணம் பெற்றதா இருந்தார் என்றும் அவர் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார் என்று நினைக்கிறது. யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். வாழ்க்கையில துக்கம் இருந்தது, ஆனா அந்த துக்கம் நீங்கத்தக்கதாக தீங்கு என்ன துக்கமே படுத்தக்கூடாது ஆண்டவர் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டியதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். நாமும் கூட நம்முடைய அந்த 123 சங்கீதத்துல 2வது வருஷம் சொல்வது போல, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போலும், வேலைக்காரியுடைய கண்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போலும், எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி, அந்த பதில் கிடைக்கும் வரைக்கும், தடைகள் நீங்கிற வரைக்கும், அற்புதம் நடக்கிற வரைக்கும், தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு செயல்படும் வரைக்கும் நாம சோர்ந்து போகாம ஜெபிப்போம். நிச்சயமா கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். கொன்னலைங்கிற ஒரு இத்தாலியா பட்டாளத்தை சேர்ந்த மனுஷன் கூட எப்போதும் ஜெபம் பண்ணான்னு சொல்லப்பட்டது. தான தர்மம் பண்ணா, கடவுளை தேடனா, நீதியா நடந்தா, எப்போதும் ஜெபம் பண்ணான். அவனுடைய ஜெபம் பல்லவத்தை போய் ஏற்றினதாக நாம் வாசிக்கிறோம். கடைசியா பாத்தீங்கன்னா லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு ஜெபத்தை குறித்துதான் ஒரு ஓமை சொல்றார். உங்க எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச காரியம்தான். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்போது தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போல இராததினால் உண்மை சோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமமாக செலுத்துகிறேன் சொல்லி தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இன்னொருவன் ஆயக்காரன். அவன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபம் பண்ணினான். அப்புறம் ஆண்டுகளால் இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பினான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்திடவன் உயர்த்தப்படுவான் என்று சொன்னார். ஜெபத்துல ரொம்ப தாழ்மையாக நாம ஜெபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஓமையை ஆண்டு சொன்னார். நான் திருச்சபையில கூட பார்த்திருக்கிறேன். சில பேர் சாட்சி கொடுக்கும்போது கூட ரொம்ப பெருமிதமா சாட்சி கொடுப்பார். கர்த்தர் சமூகத்துல தாழ்மையோடும் நன்றி மனதோடும் நாம செவிக்க ஆரம்பிக்கணும். எப்பொழுதுமே அவருக்கு முன்பாக தாழ்த்தி கொள்ள வேண்டும். இங்கே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று வேண்டிக் கொண்ட அந்த மனுஷனுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டது. தாழ்மையா நாம் ஜெபிப்போமாக. நீங்க பாத்தீங்கன்னா கெட்ட குமாரனை எடுத்துக்கொள்ளுங்க. கெட்ட குமாரன் புத்தி தெளிந்த போது தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருகிறான். வரும்போது அவன் வேண்டிக் கொள்கிற அந்த விதத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழ்மையா சொல்லுவான். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கே நான் பார்த்தனவான் இல்லை. உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்வேன் என்று சொல்லி தன் மனதிலே தீர்மானித்து எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. மனத்தாழ்மை. தாவீது கூட பாவம் செய்த போது, கர்த்தாவே, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், எனக்கு அந்த ரட்சத்தின் சந்தோஷத்தை திரும்ப தாங்க, நீர் கொடுத்த அபிஷேகத்தை எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு சொல்லி அவன் பச்சைபாவனத்திலே விழுந்த போது அவன் அப்படி விண்ணப்பம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, நம்ம தேவ சமூகத்திலே தாழ்மையோடு நாம் செவிக்க வேண்டும். ஒரு வாலிபன் வந்தான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும்னு கேட்டான். அப்போ இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. என்ன எழுதிருக்கு, என்ன வாசித்த அப்படின்னு சொல்லுவாரு. இது 2 இடத்துல வருது. லூக்கா 10லயும் வரும், மத்தேயு 19லயும் வரும். லூக்கா 10ல தான் ஒருத்தன் சொல்லுவான்,
அவங்க இதெல்லாம் நான் ரொம்ப கரெக்டா செஞ்சுட்டு வரேன். நான் அந்த பரிசோதனை போல சொல்லுவோம். நான் எல்லாமே இதெல்லாம் அங்க கடைபிடிச்சிட்டு வரேன். எனக்கு பிறன் யாருன்னு கேட்போம். எனக்கு பிறன் யாருங்கிற அந்த வார்த்தை ஆங்கிலத்திலே ஈக்குவல்னு வரும். எனக்கு சமமானவன் யார் என்று சொல்லுவோம். அது ஒரு பெருமையான வார்த்தை. அப்பதான் ஒரு ஓமையை சொன்னாரு. நீ அவனுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோக்கு போகையில கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குத்துவிதான் விட்டார்கள். அப்பொழுது தற்செயலா ஒரு ஆசாரியன் வந்தான், பக்கமா விலகி போனான். ஒரு லேவியன் வந்தா, அவனும் அவனை கண்டு பக்கமா விலகி போனான். ஒரு சமாரியன் வந்தான், அவன் தான் அவனை கண்டு அவனுக்கு மனதுருகி அவன் கிட்ட அவனுக்கு எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தை கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்று சொல்லிட்டு, நீயும் போய் அந்தபடியே செய் அப்படி சொல்லுவார். இதுதான் ஒரு தாழ்மையின் அடையாளம், ஒரு உண்மையின் அடையாளம். அப்போ அவனுக்கு ரொம்ப அந்த பெருமிதமா பேசினவனுக்கு வெக்கமா போச்சு. ஆண்டவர் சொன்னார், இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள், தன்னை தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். ஜெபத்திலே நம்ம தாழ்மையாக ஜெபிக்க வேண்டும். பாருங்க, நான் சொன்ன ஆண்டவர் சொன்ன 4 உண்மையை நான் உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துறேன். லூக்கா 11:5 வசனத்து 8 வசனத்துல வறண்டு ஜெபிப்பதற்காக ஒரு உண்மையை சொன்னார். லூக்கா 13:6 முதல் 9 வசனத்துல பரிந்து பேசி ஜெபிக்க கொடுத்த அந்த பரிந்து பேசி ஜெபிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப இதை நம்ம கண்டிப்பா எல்லா தேவ பிள்ளைகளும் நம்ம சுற்றி இருக்கிற ஆத்மாக்களுக்காக, தேசத்துக்காக தினந்தோறும் நம்ம பரிந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். எல்லா மனுஷனுக்காக விண்ணப்பங்களை, சோதனை, ஏறலுங்கள், இது தேவனுடைய பாதையில பிரியமா இருக்கு சொல்லப்பட்டிருக்கு. 3வதாக சோர்ந்து போகாம ஜெபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதிக்கு சான்று சொன்னார். 4வதாக தாழ்த்து ஜெபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பரிசேனையும் ஆயக்காரனையும் ஆண்டவர் குறிப்பிட்டு சொன்னார். இந்த 4 ஓமைகள் லூக்கா புஸ்தகத்துல ஜெபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் இந்த காரியங்களை கடைபிடித்து ஜெபிப்போமாக. கர்த்தர் தாமே உங்கள் ஐக்கியத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.